பட்ஜெட் ஃபோன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. அந்த ப்ராப்ளம்ஸை பூர்த்தி செய்யறதுக்கு மோட்டோரோலா ஒரு புது போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன போன் நான் சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் பத்தி சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இப்பெல்லாம் ஒரு சிங்கிள் யூஸ்ஃபுல்லான கேமரா தான் கொடுக்குறாங்க, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கறது இல்ல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் ஆப்ஸ், கேவலமான ரெக்கமெண்டேஷன்ஸ், ஆட்ஸ், லொட்டு லொஸ்க்குன்னு இட் இஸ் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் 5G கொடுக்கறது கொடுத்துறாங்க, வெறும் 7 பேண்ட் சப்போர்ட் 8 பேண்ட் சப்போர்ட் அவ்வளவுதான். சோ மோட்டோ G64 அந்த ப்ராப்ளம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுது. பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து ஒரு நல்ல போனா இல்லையான்னு இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். லெட்ஸ் அன்பாக்ஸ். ஸோ மோட்டோரோட பாக்ஸ் பேக்கேஜிங் வந்து உண்மையாக சொல்லணும்னா ப்ராப்பராக என்வாயர்மெண்ட் சேவ் பண்ணுது, பட் வித்வுட் மேக்கிங் எனி காம்ப்ரமைசஸ். ஏன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்காங்க, பெரிய பாக்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க என்வாயர்மெண்ட் சேவ் பண்ணுறாங்களாமா. அது எந்த பிராண்டை பற்றி பேசுகிறான்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ G64 வந்து உங்களுக்கு பேப்பர் பாக்ஸ் தான் கிடைக்கும், சுத்தமாக எங்கேயும் பிளாஸ்டிக் ரேப் யூஸ் பண்ணவே இல்லை. ப்ளஸ் சாய் இங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ரைட்டிங் ஆல் ஆஃப் திஸ், விச் இஸ் வெரி நைஸ். ஃபோன் இருக்கீங்க எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா G64 உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் போட்டு இதோட மெயினான ஃபீச்சர்ஸை காட்டியிருக்காங்க. I'll keep that to the side. அதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக. பட் அதுக்கடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் கிடச்சிடும். ஒரு 33 வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. டைப் A to டைப் C கேபிளும் கிடச்சிடும். ப்ளஸ் ஒரு சிம் எஜெக்டர் டூல். குட் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ மறந்துட்டேன் நான் சொல்றதுக்கு, கேஸும் கிடச்சிருங்க, போட்டே கொடுத்துட்றாங்க. ஃபோன் கிட்ட பார்க்கலாமா? ஓகே, நைஸ். இந்த கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கலர் பேர் வந்து மின்ட் கிரீன் வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி ஷிம்மரான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பட் ஆஃப் கோர்ஸ் ஃபுல்லா பிளாஸ்டிக் தான், PMMA மெட்டீரியல் ஆக்சுவலி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா மாடல் நீங்க பாத்தீங்கன்னா மெட்டல்ல செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. யா, இட் இஸ் மெட்டல். இன்ட்ரெஸ்டிங். சைட்ஸ்ல கூட உங்களுக்கு வந்து PMMA தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இன் அண்ட் ஃபீல் நல்லா தான் இருக்கு, ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் திக்கா இருக்கு, பட் ஆஃப் கோர்ஸ் இதுல வந்து ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்கனால கொஞ்சம் திக்கா இருக்கு. பட் தட்ஸ் ஓகே. வெயிட் எல்லாம் கம்மியாக தான் வச்சிருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தலாமா குவிக்லி? பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர் எடுத்துவோம். ரைட். ஸோ இந்த ஃபோனில் வந்து நான் சொல்லிடுறேன், 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால 200 grams மேலே ஜென்ரலி இருக்கும். பட் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. லெட்ஸ் டேக் a look at it. 195.7 grams தாங்க. தட்ஸ் வெரி மேனேஜபிள். 6000 mAh பேட்டரி வச்சு இந்த மாதிரி வெயிட் வச்சிருக்காங்கன்னா தட்ஸ் குட். இந்த கலர் தவிர்த்து வேறு ஏதாச்சும் கலர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் லைலாக் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த கலர்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. ஏன்னா மோட்டரோட டிசைன் ஸ்டைல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷியாக இருக்காது. ஸோ தட்ஸ் அ குட் திங். டிசைனில் வந்து போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலேயே வந்து வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பவர் பட்டனில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எம்பெடட் கிடைச்சிரும். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனில் கிடைக்காது. ஏன்னா இதில் வந்து LCD டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை பற்றி பேசுவோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே கிடைச்சிரும். செக் பண்ணி பார்த்துலாமா குவிக்லி? மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கா இல்லையான்னு? இருக்குங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் தான். நீங்கள் சிங்கிள் சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் குட். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துல டால்பி அட்மாஸ்னு போட்டிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். கீழே வந்து ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, மைக் இருக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு, டைப் C 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குறை வைக்கல டிசைன்ல, which is very very nice. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா IP ரேட்டிங் ஏதாச்சும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா IP52 கொடுத்துருக்காங்க. பேசிக்கான IP ரேட்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆஃப் கோர்ஸ் இது வந்து பேசிக் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லலாம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப்ல கண்டிப்பா இல்லைங்க. டிஸ்பிளேல கூட ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, which is good. ஓகே, ஒரு டிராப் டெஸ்ட், பேசிக்கான டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். சைடில் விழுந்தது. ஒன்ஸ் மோர் ஜஸ்ட் லெட்ஸ். நோ ப்ராப்ளம். ஓ பை த வே, மோட்டோ H50 ப்ரோல ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருந்தாங்க. இதில் இல்லை. ஆக்சுவலி பட்ஜெட் ஃபோன்ஸில் ஸ்க்ரீன் கார்டு கொடுக்கணும், நல்லா இருக்கும். இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. விழுந்தப்போ ஏதோ ஆகும்னு நினைச்சேன், பட் தேங்க்ஃபுல்லி நோ ப்ராப்ளம். குட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி கண்டிப்பாங்க. சரி, ஸ்க்ரீனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்துடலாம். டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 6.5 inch IPS LCD டிஸ்பிளே, 120 Hz refresh rate கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, AMOLED இல்லை. அண்ட் இந்த டிஸ்பிளேல வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த போது எங்களுக்கு YouTube HDR சப்போர்ட் தெரிஞ்சது. Netflix ஆஃப் கோர்ஸ் HDR உங்களுக்கு கிடைக்காது. பட் YouTube HDR வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது ஒரு விஷயம் நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது HDR ஆப்ஷன் காட்டுது, ஆனால் ப்ளே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த HDR ஆப்ஷன் ஆஃப் ஆயிடுது. ஏதோ ஒரு பக் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் பெசல்ஸ் ரொம்ப பெருசாகவே வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்கான சின்ன, திக்கான டாப்பு, சைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெசல்ஸ் சின்னதாக வச்சிருக்கலாம். அஃப்கோர்ஸ் LCD பேனலில் வந்து பெசல்ஸ் சின்னதாக வைக்கிறது கஷ்டமான விஷயம் தான். பட் ஸ்டில் நான் சில LCD பேனல்ஸ் பார்த்துருக்கேன், அதுலேயும் அவங்க பெசல்ஸ் சின்னதாக வச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். பட் ஸ்க்ரீன் டச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளே பிரைட்டாக இருக்குது ஓரளவு. நாட் த பிரைட்டஸ்ட், ஏன்னா AMOLEDல வந்து உங்களுக்கு பெட்டர் பிரைட்னஸ் கிடைக்கும். பட் நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது ஓரளவு பிரைட்டாக இருந்தது. நாட் டூ பேட். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்கனால நீங்கள் வயர்ட் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி
பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ல வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கீழே இருக்க ஸ்பீக்கரும் மேலே இருக்க இயர் பீஸ் கிரில்லோ ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சவுண்ட் கிடைக்கும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஸ்பெக்ஸை பற்றி பேசலாமா? மோட்டோரோலா கூவி சொல்கிறாங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் Dimensity 7025 சிப். ஆமா, உண்மையை சொல்லணும்னா 7020 and 7030 நடுவில் இருக்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் 7025ல. எல்லாம் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான். இங்கே ஒரு கோர் சேஞ்ச் பண்ணுவாங்க, அங்கே ஒரு கிளாக் ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். Antutu வந்து எங்களுக்கு 5 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் கிடைச்சது, நாட் டூ பேட். CPU த்ரால் கூட நாங்கள் ரன் பண்ணி பார்த்தோம், 40 threads 30 minutes. அதில் வந்து எங்களுக்கு 86% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது, which is good. ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கானா? சுத்தமாக இந்த மாதிரி ஃபோன்ஸில், பட்ஜெட் ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடைக்காது. கேமிங் நீங்கள் பண்ண விரும்புறீங்கன்னா BGMI வந்து 40 FPS நீங்கள் விளையாடலாம். COD விளையாட விரும்புறீங்கன்னா 60 FPS வரைக்கும் it works fine. And gaming கூட நாங்க பண்ணி பார்த்தப்போ ஒரு ஸ்மூத்தா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல Motorola G64ல தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, செகண்ட் பெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா பெஸ்ட் வந்து Realme P1ல உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு Dimensity 7050 சிப் கொடுத்திருக்காங்க, under 15,000 rupees. P1 சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது, அந்த போனோட ரிவ்யூ இல்லனா கம்பேரிசன் நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நீங்க பாட்டுக்கு வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஃப்ரீ தாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, எங்களுக்கு சப்போர்ட் ஆயிரும். உங்களுக்கு வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 128GB 12 256GB ஆப்ஷன்ஸ் Motorola கொடுத்திருக்காங்க. அதுல RAM டைப் வந்து LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல தட்ஸ் வெரி குட். பேட்டரி பத்தி சொல்லணும்னா 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க, 33 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ சார்ஜிங் வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும், அட்லீஸ்ட் 1 hour 20 minutes ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் 6000 mAh பேட்டரி நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே நீடிக்குங்க. ஈஸியா ஒரு ரெகுலர் யூசேஜ்ல உங்களுக்கு 2 நாள் பேட்டரி லைஃப் நீடிக்க சார்ஜஸ் இருக்கு, உண்மையா சொல்றேன் நான். அண்ட் இந்த போன்ல வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வெறும் 7 8 5G பேண்ட்ஸ் அதெல்லாம் இல்ல, 14 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் 5G பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோல தாறுமாறா இருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 5G ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் ₹15,000 கண்டிப்பா சொல்லுவாங்க நான். ஏன்னா இதுல 4x4 மைமோவும் கொடுத்திருக்காங்க. அந்த டெக்னாலஜி வச்சு உங்களுக்கு வந்து பெட்டர் நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் கிடைக்கும். அப்புறம் Wi-Fi 5 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.3 இருக்கு. ஆனா NFC இதுல உங்களுக்கு கிடைக்காது. சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு லேட்டஸ்டான Android 14 கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல வந்து உங்களுக்கு Hello UI கிடைக்காது. ஏன்னா அது வந்து Motorola H50 Proல இருக்கு. பட் இந்த பட்ஜெட் போன்ல வந்து உங்களுக்கு MyUX தான் கிடைக்கும். அண்ட் Motorola என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா. 2 years கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் 1 year சாஃப்ட்வேர் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் கரெக்டான டைமுக்கு Android 15 அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் MyUX நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டாக் Android மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளோட்வேர் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ப்ளோட்வேர் அஃப்கோர்ஸ் 2-3 ஆப்ஸ் வந்து அவங்க ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. எல்லாத்துமே நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஃபோல்டர் மாதிரி ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க, ஷாப்பிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அதை நாங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏதாச்சும் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்கான்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வெறும் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். அண்ட் கிளீனான ரெக்கமெண்டேஷன்ஸா வச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் நாட் டூ பேட். அதையும் கூட நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓவரால். பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மோட்டோ ஜெஸ்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணா டார்ச் லைட் வருது, அது கிடைக்கும். மோட்டோ செக்யூர் கொடுத்திருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பின் ஸ்கிராம்பிளிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, which is very very nice. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்பேசஸ் 2.0, மோட்டோ ஹப், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க, which is very very good. பிளஸ் திங்க் ஷீல்ட் ப்ரொடெக்ஷனும் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சொல்லுவாங்க நான். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா கிடைச்சிடும். 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. பட் அதுல ஆட்டோ ஃபோக்கஸ் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்கனால உங்களுக்கு மேக்ரோ ஷூட் பண்ற ஆப்ஷன் கிடைச்சிடும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. நாங்க எடுத்த போட்டோஸ்ல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரைமரி கேமரா ஆகட்டும், அல்ட்ரா வைட் ஆகட்டும், இட்ஸ் வெரி வெரி குட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ரோ ஷாட்ஸ் கூட நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரைமரி கேமரா வச்சு 1080p 60 FPS ரெக்கார்ட் பண்ணலாம். அல்ட்ரா வைட் வச்சு 1080p 30 FPS ரெக்கார்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்க மேக்ரோ வீடியோ ஷூட் பண்ண விரும்புறீங்கன்னா அதுவும் 1080p 30 FPS பண்ணலாம். பிளஸ் ஃப்ரண்ட் கேமரால 1080p 30 FPS ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா வீடியோ ரெக்கார்டிங் கூட ஓரளவு நாட் டூ பேட்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் எடுத்திருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. பட் அதை தவிர்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிடறோம். கண்டிப்பாக போய் நீங்கள் செக் பண்ணுங்க. ஒரு விஷயம் என்னன்னா மோட்டோ G64 நல்லா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பேஸ் வேரியன்ட் 14,000 கிடைக்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியன்ட் 16,000 கிடைச்சிடும், which is really really nice pricing. அந்த பிரைசிங்க்கு இது ஒரு நல்ல ஃபோன் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க, மோட்டோரோலா இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா H50 Pro கூட நிறைய பேர் வாங்கும்போது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, வாங்க சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, எஸ்பெஷலி ஃபிளிப்கார்ட்ல. ஏன்னா ஸ்டாக்ஸ் கம்மியாக வச்சிருக்காங்க. G64ல ஹோப்ஃபுல்லி ஸ்டாக்ஸ் கம்மியாக வைக்காம நிறைய பேர் வாங்குற மாதிரி அவங்க எனேபிள் பண்ணாதான் அவங்க வந்து காம்படிஷன் பண்ண முடியும் அகேன்ஸ்ட் ரெட்மி, ரியல்மி. ஸோ ஹோப்ஃபுல்லி மோட்டோரோலா அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பிளஸ் இந்த ஃபோன் வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைன் போய் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ட்ரை தட் அவுட். ஸோ இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் எந்த ஃபோன் பெட்டராக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக் Trakin தமிழ்.